விக்ரம் நடிப்பில் உருவாகியுள்ள வீரதீர சூரன் படத்தை திரையிட அனுமதி வழங்கியது டெல்லி உயர்நீதிமன்றம். IVY என்டர்டைன்மெண்ட், HR பிக்சர்ஸ் நிறுவனங்கள் இடையே சுமூக தீர்வு ஏற்பட்டதால் இன்று மாலையே படம் வெளியாகிறது. மத்திய அரசின் வக்பு சட்ட திருத்தத்திற்கு எதிராக தமிழக சட்டப்பேரவையில் தனி தீர்மானம் நிறைவேற்றம். சிறுபான்மை இஸ்லாமிய மக்களின் மத உரிமையை பாதிக்கும் வகையில் சட்ட திருத்தம் உள்ளதாக தீர்மானத்தை தாக்கல் செய்த முதல்வர் ஸ்டாலின் பேச்சு. வக்பு வாரிய சட்ட திருத்த மசோதாவிற்கு எதிரான தனி தீர்மானத்திற்கு அதிமுக ஆதரவு. வக்பு வாரியத்தின் அடிப்படையை தகர்ப்பதாக உள்ளது என அதிமுக உறுப்பினர் SP வேலுமணி பேச்சு. வக்பு வாரிய சட்ட திருத்த தனி தீர்மானத்திற்கு எதிர்ப்பு. பேரவையிலிருந்து பாஜக வெளிநடப்பு. டெல்லி சென்றபோது இருமொழி கொள்கையை வலியுறுத்தியதைப் போல வக்பு வாரிய சட்ட திருத்த மசோதா குறித்தும் பேச வேண்டும். EPSக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் வலியுறுத்தல். லண்டனில் சிம்பொனி நிகழ்த்திய இளையராஜாவுக்கு ஜூன் 2 சென்னையில் பாராட்டு விழா. சட்டப்பேரவையில் முதல்வர் ஸ்டாலின் அறிவிப்பு. தமிழகம் முழுவதும் கொடிக்கம்பங்களை ஏப்ரல் 21க்குள் அகற்ற வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் இறுதிக்கெடு. அகற்றாவிட்டால் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரலாம் எனவும் உத்தரவு. தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் இயல்பை விட 2 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழகம் முழுவதும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் நாளை காலை தொடங்குகின்றன. 4113 மையங்களில் 9 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் தேர்வு எழுதுகின்றனர். தானும் மனைவியும் கருப்பாக இருக்கும் நிலையில் குழந்தை சிவப்பாக பிறந்ததால் விபரீதம். சென்னையில் 3 வயது குழந்தையை கழுத்தை நெரித்து கொன்ற கொடூர தந்தை. தேர்தல் நேரத்தில் ஒத்த கருத்து கொண்ட கட்சிகளுடன் அதிமுக கூட்டணி அமைக்கும். தூத்துக்குடியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேட்டி. யாரெல்லாம் ஒத்த கருத்துடைய கட்சிகள் எங்களோடு இணைகின்றார்களோ அவரெல்லாம் சேர்த்திங்க. தேர்தல் நெருங்குகின்ற பொழுது கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெறும், நிச்சயமாக நடைபெறும். அப்படி நடைபெறுகின்ற பொழுது உங்களுக்கு முழுமையான தகவல் கொடுக்கப்படும். இந்தியாவின் இரும்பு மனிதர் அமித்ஷா, தமிழகத்தின் இரும்பு மனிதர் எடப்பாடி பழனிசாமி. சட்டப்பேரவை எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார் பேட்டி. இந்தியாவின் இரும்பு மனிதர் என்று போற்றப்படுகிற சர்தார் வல்லபாய் பட்டேலுடைய மறு வடிவமாக பார்க்கப்படுகிற மத்திய உள்துறை அமைச்சர் மாண்புமிகு அமித்ஷாஜி அவர்களை தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை டெல்லி பயணம். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்க உள்ளதாக தகவல். அதிமுக வெற்றி பெறக்கூடாது என எடப்பாடி பழனிசாமி செயல்படுவதாக OPS விமர்சனம். பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து அவராக விலகினால் மரியாதையாக இருக்கும் எனவும் காட்டும். சேலம் மாநகராட்சி மாமன்ற அவசர கூட்டத்தில் திமுக அதிமுக கவுன்சிலர்களிடையே கடும் வாக்குவாதம். மாநகராட்சி மேயர் மக்களுக்கு அல்வா கொடுத்ததாக அதிமுக கவுன்சிலர் அல்வாவை எடுத்து காட்டியதால் பரபரப்பு. கள்ளக்குறிச்சி அருகே ஆக்கிரமிக்கப்பட்ட நிலத்திலிருந்து நீதிமன்ற உத்தரவின்படி பருத்திச் செடிகளை அகற்றி பாதை அமைப்பு. பருத்திச் செடியை பயிரிட்டிருந்த பெண் கதறி அழுததால் பரபரப்பு.
சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பெண் பயிற்சி மருத்துவர் தாக்கப்பட்ட சம்பவம். 3வது நாளாக பயிற்சி மருத்துவர்கள் டீன் அலுவலக வாயிலில் அமர்ந்து முற்றுகை போராட்டம். The incidents எல்லாமே வந்து ரொம்ப நம்மள ப்ரோவோக் பண்ற மாதிரி தான் நடந்துட்டு இருக்கீங்க. We want Dean to come and answer. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? டெல்லியில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை அளித்த மதிய விருந்தை புறக்கணித்த அதிருப்தி தலைவர்கள். காங்கிரஸ் கமிட்டியின் மாவட்ட தலைவர்கள் கூட்டத்தில் பங்கேற்க சென்ற நிலையில் 30 மாவட்ட தலைவர்கள் விருந்தை புறக்கணித்ததாக தகவல். நாகர்கோவிலில் தண்ணீர் கசிவை சரி செய்ய தோண்டப்பட்ட பள்ளத்தில் விழுந்த இளைஞர். சிசிடிவி காட்சிகள் வைரலான நிலையில் மாநகராட்சி அதிகாரிகள் 2 பேர் பணியிடை நீக்கம். திருவள்ளூரில் கழிவுநீர் கால்வாய் அடைப்பை சரி செய்ய முயன்ற ஊழியர்களுக்கு காத்திருந்த அதிர்ச்சி. அதிக நெடி வந்ததால் தீ வைத்து சோதனை செய்தபோது கழிவுநீர் கால்வாய் பற்றி எறிந்ததால் பரபரப்பு. கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு. ஜெயலலிதாவின் வளர்ப்பு மகன் சுதாகரன் கோவை சிபிசிஐடி அலுவலகத்தில் நேரில் ஆஜர். தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் பொதுக்குழு கூட்டம் சென்னையில் நாளை நடக்கிறது. திருவான்மியூரில் உள்ள ராமச்சந்திரா கன்வென்ஷன் சென்டரில் விழா ஏற்பாடுகள் தீவிரம். தமிழகத்தில் 3வது மொழியாக ஹிந்தியிலும் அறிக்கை வழங்க தொடங்கிய சென்னை வானிலை ஆய்வு மையம். இதுவரை தமிழ், ஆங்கிலத்தில் மட்டும் அறிக்கை வெளியான நிலையில் பரபரப்பு. மத்திய உள்துறை அமைச்சகத்தின் உத்தரவுப்படி கடந்த ஆண்டு அக்டோபர் முதல் ஹிந்தி மொழியில் அறிக்கை கொடுக்கப்படுகிறது. இதற்காக தனி அதிகாரி பணியில் இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் விளக்கம். சென்னை வண்டலூர் மீஞ்சூர் வெளிவட்ட சாலை சுங்க கட்டணம் உயர்வு. தமிழக அரசு அறிவிப்பு. ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 320 ரூபாய் உயர்வு. 1 கிராம் 8235 ரூபாய்க்கும் சவரன் 65,880 ரூபாய்க்கும் விற்பனை. நீலகிரி மாவட்டம் உதகை அருகே புலி தாக்கியதில் இளைஞர் உயிரிழப்பு. கவர்னர் சோலை வனப்பகுதியில் பழங்குடியின இளைஞரை அடித்துக் கொன்ற புலியால் அதிர்ச்சி. கோவை விமான நிலையத்தில் வேறொரு பெண்ணுடன் வெளியே வந்த கணவன். கதறிய மனைவியால் பரபரப்பு. எல்பிஜி டேங்கர் லாரி உரிமையாளர்கள் இன்று முதல் வேலை நிறுத்த போராட்டம் அறிவிப்பு எதிரொலி. இன்று மாலை கோவையில் எண்ணெய் நிறுவன அதிகாரிகள் பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு. மதுரையில் சீருடை தைக்க ஆண் டெய்லர்களை பயன்படுத்தியதாக மாணவி புகார். போராட்டத்தில் ஈடுபட்ட இந்திய மாணவர் மற்றும் ஆதர் சங்கத்தினர் கைது. தள்ளுமுள்ளுவால் பரபரப்பு. தெலங்கானா
தெலுங்கானா சட்டப்பேரவையில் உறுப்பினர்களின் எண்ணிக்கையை 119 153 உயர்த்த தீர்மானம். எம்எல்ஏக்களின் எண்ணிக்கையை உயர்த்த தேவையான சட்ட திருத்தத்தை மேற்கொள்ளுமாறு மத்திய அரசுக்கு முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி வேண்டுகோள். ஒடிசாவில் 12 காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதை கண்டித்து தலைநகர் புவனேஸ்வரில் போராட்டம். காங்கிரஸ் தொண்டர்கள் மீது தண்ணீரை பீச்சி அடித்து தடியடி நடத்தப்பட்டதால் பரபரப்பு. 1976ஆம் ஆண்டு ஆட்சியில் இருந்த மத்திய அரசு எடுத்த முடிவுகளே மீனவர்கள் பிரச்சினைக்கு மூல காரணம். திமுக எம்பி திருச்சி சிவா எழுப்பிய கேள்விக்கு மாநிலங்களவையில் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் பதில். தன்னுடைய மனைவியை அவரது காதலனுக்கே மனம் முடித்து வைத்த கணவன். திரைப்பட பாணியில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அரங்கேறிய சுவாரஸ்ய நிகழ்வு. அமெரிக்காவில் ஏப்ரல் 2 முதல் இறக்குமதி கார்களுக்கு 25% வரி. அதிபர் டிரம்ப் அடுத்த அதிரடி. ஐபிஎல் தொடரில் இன்று ஹைதராபாத் மற்றும் லக்னோ அணிகள் மோதல். ஹைதராபாத் ராஜீவ்காந்தி மைதானத்தில் இரவு 7:30 மணிக்கு போட்டி ஆரம்பம்.